ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பகிர்கின்ற அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த உயிர்த்தெழுதலின் நல்லாசிகள். ஆண்டவர் அதிகாலையிலேயே நம்மை விழிக்கச் செய்து ஆண்டவர் தொடர்கின்ற வாழ்வை அளித்து அந்த வாழ்வை நிறைவு செய்கின்ற பல்வேறு பொறுப்புகளில் வலக்கரம் தந்து நம்மை முன்னேற வைக்கின்றார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் அதிகாலையில் மரியாள், மகதலேனா மரியாள் மற்றும் உடன் சில பெண்கள் சேர்ந்து இயேசுவின் கல்லறை அருகே வருகிறார்கள். வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவங்க உள்ளத்தில் பயம்தான். அரசு அதிகாரிகள் இல்லைன்றால் சமய தலைவர்கள் ஏதாவது எதிர்ப்புகளை கொடுப்பார்களேங்கிற பயம். ஆண்டவர் ரோமர்லேருந்து விடுவிக்காட்டாலும் அதிசயங்களை செய்து சிலுவையிலிருந்து தப்புவார் என்று நினைத்தோம். அதுவும் நடக்கலையே, அவர் இறந்து விட்டாரே என்று வர்றாங்க. பக்கத்தில் வரும் பொழுது திடீரென்று மின்னல் ரூபத்தில் வானிலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த கல்லறையை பூட்டி வைத்திருந்த அரசு முத்திரையை எடுத்து கல்லறையை அந்த கல்லை புரட்டுகிறார். அது புரண்டு உருண்டு ஓட அந்த கல்லின் மேல் அமர்ந்து கொண்டே அவர் இவர்களோடு பேசுகிறார். அந்த அரசு சேவகர்களாய் காவலுக்கு நின்றவர்கள் செத்தவர்களைப் போல ஆகிறாங்க. தூதன் இந்த பெண்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், ஆனால் அவர் இங்கே இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். நீங்கள் போய் உங்கள் சகோதரர்களுக்கு, சீடர் நண்பர்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். வந்து பாருங்கள், கமென்சி. அனுதின வாழ்க்கையிலே, அயலகங்களிலே, நம் குடும்பத்திலே ஆண்டவர் செய்திருக்கின்ற அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கின்ற வாழ்வின் மாற்றங்களை வந்து பாருங்கள் என்று சொன்னது மாதிரி இருக்கு இல்லையா? எப்படியும் தொடர்ந்து அவர்கள் சிலர் அவங்க திருப்பி போனதாகவே மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். கடைசியில் என்னை நம்ப முடியாத, எதிர்பாராத ஒரு காரியம், நம்பவே முடியலை. சிலங்க அமைதியாக சென்று விட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவானவரோ தொடர்ந்து அவர்களை வழியில் சந்திக்கின்றார். சிலரை அவர் அந்த எம்மாவு தெருவில், அந்த ஊர் தெருவில் சந்தித்தார். சிலரை பயந்து ஒளித்திருந்த அறைகளில் சென்று சந்தித்தார். சிலரை வழியில் சந்தித்தார். தோட்டத்திலே மகதலேனா மரியாளை சந்தித்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தனியாள் அளவில் நம்மை சந்தித்து அந்த சந்திப்பில் நம் வாழ்வை மாற்று உருவாக்குகிறார். அந்த புதிய சிந்தனை, புதிய நம்பிக்கை, புதிய துணிவோடு நம்மை வடிவமைக்கின்றார். எப்படியும் அவர் சொன்னது மாதிரி கலிலேயாவில் வர்றாங்க. கூடின உடனே ஆண்டவர் சொல்லுவார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார் தெளிவாக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் கரத்தில் இருக்கிறது. மரணமும் கூரை உடைத்திருக்கிறேன். மரணத்தின் மேல் வெற்றி இல்லை. மரணத்திற்கு காரணமாயிருக்கின்ற பாவத்தின் வேரை, அதன் அதிகாரத்தை, வல்லமையை முற்றிலுமாய் நான் எடுத்து அகற்றி இருக்கின்றேன். நீங்கள் செல்லுங்கள், உலகின் கடைசி பரியந்தம் சகல சிருஷ்டிக்கும் சென்று இந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அடே நீதி நமக்கு சொந்தம். அவர் சொந்த குமாரனை தந்து வாழ்வின் எல்லா எதிர் சக்திகளையும், எல்லா தீமையின் வேரையும் அதிகாரத்தையும் எடுத்து அகற்றி இருக்கிறார். செய்தியை போய் சொல்லுங்கள். சொல்லி அவர்களை என்னை பின்பற்ற சீடத்துவத்திலே அவர்களை பயிற்றுவீங்கள் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுவார், அந்த அருள் தொண்டில் அல்லது இயேசுசாமி அந்த சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னால் பாலஸ்தீனாவில் செய்த அந்த பணிகளை எல்லாம், நோய்களிலிருந்து குணம் கொடுத்தல், இல்லை என்றால் மக்களுடைய ஆத்மீக, சமூக, பொருளாதார சிக்கல்களிலே உடன் நின்று அவர்களை விடுவித்தல், இது போன்ற அவருடைய நாமத்தில் செய்ய வேண்டிய எல்லா அருள் தொண்டுகளையும் அவர் தலையாய் நம்முடன் இணைந்து நிற்க, நாம் அவருடைய சரீரத்தின் உறுப்புகள் போல் தொடர்ந்து இயங்கி உலகெங்கிலும் நிறைவேற்றுங்கள் என்ற அருள் தொண்டை நம் கருத்தில் தந்து அதிகாரத்தோடு அனுப்புறது மட்டுமல்ல, உலகத்தின் முடியும் மட்டும் சகல நாட்கள், ஒவ்வொரு நாளிலும் நான் உங்கள் கூடவே இருந்து இணைந்து செயல்படுவோம் என்று அனுப்புகிறார். என்ன பெரிய அதிசயமான மாற்றங்கள் இல்லையா? அவர் தொடர்ந்து நம்முடன் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகின்றார்.
இதை உணர்ந்த சீடர்கள் மகிழ்ச்சியோடு கூட அருள் தொண்டில் முன்னேறினாங்க. ஆனால் முதல் நூற்றாண்டில் அவர்களுக்கு அந்த ரோமை அரசுடைய அதிகாரம் தொடர்ந்து அந்த ஆக்கிரமிப்பு தொடர்ந்து இருந்ததினால் அந்த ரோமர்கள் மன்னர்கள் அவர்களை வழிபடும்படியாக கட்டாயப்படுத்தும் பொழுது மறுத்தாங்க. நம்மை படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற எங்களை பாவத்திலிருந்து விடுவித்து மரணத்தின் மேல் ஜெயம் பெற்று உடனின்று வாழ்வை நிறைவாக்குகின்ற அவர் மட்டுமே ஆராதனைக்குரியவர் என்று சொன்னதுனால அநேக துன்பங்கள், வேலைகளை இழந்தார்கள், பொருளாதார நெருக்கடிகள் வந்தன, சமூகத்தில் ஒதுக்கப்பட்டார்கள், தீர்மானங்கள் எடுக்க முடியலை, அவங்கள சிறையில் ஆக்கினாங்க, அநேகரை கொன்றார்கள். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மீண்டும் தம்முடைய சீடர்களில் ஒருவராகிய யோவானுக்கு தரிசனத்தை கொடுக்கின்றார். சிலுவையிலே அவர் தொடங்கின அந்த விடுதலையின் வாழ்வு தொடர்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடனிருந்து நடத்துகின்றார். ஆனால் இந்த தீமைகளுக்கெல்லாம் முற்றிலுமான ஒரு முடிவு, மரணமே இல்லாத ஒரு அனுபவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிறதை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21, 22 வரும் பொழுது அவர் பார்க்கின்றார், ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர் இயேசு சிங்காசனத்தில் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறதை தரிசனத்தில் பார்க்க முடிகிறது. அங்கிருந்து 21, 5வது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில், இதோ பாருங்கள், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி அந்த நிறைவு வரும் பொழுது படைப்பு அனைத்தும் தீமையிலிருந்து முற்றிலுமாய் விடுபட்டு எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. அதுபோன்று 22ஆம் அதிகாரத்தில் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில், இனிமேல் ஆதியிலே மனிதர்களை அந்த என்றென்றைக்கும் பாவ நிலையிலே இல்லாமல் இராதபடி ஜீவ மரத்திலிருந்து அவர்களை மாற்றினாங்கல்ல, அதே ஜீவ மரம் இல்லை வாழ்வாகிய மரம் மீண்டும் அந்த நிறைவின் கட்டத்தில் வரும் பொழுது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் காட்டப்படுகிறது. அந்த ஜீவ விருட்சம் மரம் காட்டப்படுகிறது. அதிலிருந்து சாப்பிட முடியும், என்றென்றைக்கும் வாழ்வில் நிலைத்திருக்க முடியும். பாவமற்ற பரிசுத்தமான ஆண்டவரின் கூட்டுறவிலான வாழ்வு என்றும் தொடரும். அதுபோல் அந்த ஜீவ தண்ணீர் ஓடுகின்ற ஓடையை காட்டுது தரிசனத்தில். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றும் உடனிருந்து அந்த கூட்டுறவு நிலைக்கும். அந்த புது வாழ்வு நாம் இப்பொழுது தொடர்கின்ற வாழ்வுடைய நிறைவாக வர இருக்கிறது. அதற்கு பிறகு நோயே இராது. எல்லாரும் அந்த ஜீவ ஊற்றில் பங்கெடுத்து மூழ்கி குணமடைகிறார்கள். அதற்கு பிறகு மரணம் இராது, நோய் இராது, அங்கு என்றும் மகிழ்ச்சி, நிலையான சமாதானம் தொடரும் என்று சொல்கிறார். மட்டுமல்ல, அந்த ஆண்டவர், அடிக்கப்பட்ட ஆண்டவர், இன்றைக்கு உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறவர், அதற்கு பிறகு அந்த நிறைவு கட்டம் வரும் பொழுது நேரடியாக நம்மோடு கூட இடைப்படுவார். அவருடைய ஆளுகையில் நாம் இணைந்து பங்கெடுப்போம் என்ற அழகான ஒரு தரிசனத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார். அதை உள்ளத்தில் நாம் எடுக்கும் பொழுது, எப்படி ஆண்டவர் சிலுவையிலிருந்து ஒரு விடியலாக புது வாழ்வை, எல்லாவற்றுக்கும் மேல் ஜெயம் பெற்ற வாழ்வை தொடர்ந்து இப்பொழுது தருகிறாரோ, இப்பொழுது அவர் ஒரு பகலில் பிரகாசிக்கும் ஒரு சூரியனமாக, அதுக்கு பிறகு அந்த நிறைவு கட்டம் வரும் பொழுது அந்த சூரியனை தேவைப்பட நாம் எல்லாரும் அவரே வெளிச்சமாக இருப்பார், அவரோடு இணைந்து அந்த ஒளி நிறைந்த வாழ்வு பங்கெடுப்போம் என்று தரிசனத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார். அதனால் வாழ்வில் ஒருவேளை தொடர்ந்து இந்த கட்டத்தில் அடுத்து நிறைவு வர்றது வரைக்கும் நிறைய போராட்டங்கள், சோதனைகள் இருக்கலாம். காயங்கள், ஒருவரை ஒரு காயப்படுத்துவது, துன்பப்படுத்துவது, அழிப்பது தொடரலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அழைப்பை நாம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைண்டா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதுமே பிறரை அழிப்பது, இல்லைண்டா தனியாக முயற்சிப்பது, அறநெறி வாழ்வை பற்றின சட்டத்திட்டங்களை வைத்ததை பின்பற்ற பார்ப்போம். பார்ப்போம், தோற்போம், மறுபடி அந்த தோல்வியில் அமிழ்ந்து போவோம், ஏமாற்றத்தில் அமிழ்ந்து போவோம். அந்த வாழ்வு சுழற்சியாக மாறும்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணைந்து அமைதியாய் அவரோடு கூட உட்கார்ந்து ஜெபத்திலே தியானத்தில் அவரோடு உரையாடி அவருடைய சித்தத்தை உணர்ந்து எச்சரிக்கைகளை எடுத்து அவரை பின்பற்றி தொடரும் போது நமக்கு நம்முடைய வாழ்விலே ஒரு குறிக்கோள், அந்த படைப்பு முழுவதற்கென்றும் ஆண்டவர் தொடர்ந்து வைத்திருக்கின்ற பெரிய திட்டத்தில் ஒரு பகுதி. அதில் நம்முடைய குறிக்கோள் என்ன? என்னுடைய தனி வாழ்வின் குடும்பத்தின் நான் இணைந்து செயல்படுகிற இயக்கங்களின் குறிக்கோள்களை உணர்ந்து சேர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணைந்து நின்று அவைகளை நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு நமக்கு இந்திய நாட்டில் கூட வறுமை, ஏழ்மை, சுகாதார கேடுகள், இல்லைன்னா கல்வியின்மை, இவைகளின் மத்தியில் நாம் அரசாங்கத்தோடு இல்லை என்றால் தன்னார்வ அமைப்புகளாய் இல்லைன்னா தனியாக நம்ம சில அமைப்புகளை வைத்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், முன்னேற முயற்சி பண்ணுறோம். ஆனால் சோர்வுகள், தளர்வுகள், விரக்திகள், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அழுத்தங்கள் அதிகரிக்கின்றது என்று நாம் கலங்குகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணைந்து என்றென்றும் அவர் நம்மோடு கூட இறுதி மட்டும் இருக்கிறார் அல்லவா, அவரோடு இணைந்து செயல்படும் பொழுது அவர் உள்ளத்தில் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை எடுத்து நாம் செயல்படும் பொழுது தொடர்ந்து நம்பிக்கையோடு அவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி சமாதானத்தோடு தொடர்ந்து வாழ்வை அழித்து வாழ்வை நிறைவு செய்ய தொடர்ந்து நம்மால் முடியும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நடத்த முடியும் அல்லவா. விவசாயத்தில் ஈடுபடுறவங்க கூட ஏதோ ஒரு வெப்ப காலம் அதிகரித்தது, இல்லை என்றால் வெள்ளப்பெருக்கு வந்து விட்டது என்று சோர்ந்து போய் ஒன்றும் செய்யாமல் இருப்போம், கடவுளையும் கோவப்பட்டுக்கிட்டு. நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணைந்து செயல்படும் பொழுது முடிந்ததையாவது நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு செய்வோம், பிறருக்கும் உதவுவோம். மாணவர்களாய் இல்லைன்னா தொழில் புரிகிறவர்களாக இருக்கிறவர்கள், தொழிலுக்காக தேடுறவங்க, வேலை கிடைக்கலன்னு கவலைப்படுவோம். ஒரு வேளை எனக்கு அது இஷ்டம் இல்லை, பாக்கியம் இல்லை என்று நினைப்போம். ஆனால் ஆண்டவரோடு இணைந்து சித்தம் உணர்ந்து செய்யும் பொழுது அதற்காக ஒரு வேளை காத்திருப்போம். அது வரைக்கும் சேவைகள், ஆண்டவர் தருகிற சேவைகளில் ஈடுபடுவோம். சாதி சமயங்களை வைத்து ஒதுக்குகிற குடும்பங்களிலே, சமூகங்களிலே ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் ஜபத்திலே அல்லது தியானங்களிலே பேசும் பொழுது உணர்த்துவார். நாம் கௌரவத்திற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் என்று சொல்லி அன்று உணர்த்தும் போது ஆண்டவர் காட்டுகிற சேவைகளில் நாம் ஈடுபடும். நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வே வராது. காரணம், எல்லா அதிகாரமும் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது, அவர் ஒதுக்கலையே கூட இருக்கிறாரே என்கிற சந்தோஷம் எப்போதும் இருக்கும். ஆண்டவர் நிறைவிற்கு நேராக நம்மை நடத்தி கொண்டே போகிறவர். எதிர்பாராத நிமிடத்திலே நம்மை சந்திக்க இருக்கிறார். அது வரைக்கும் நான் தொடர்ந்து செயல்படுவோம். கூரையில் இருக்கிறவர் கீழே இறங்கக்கூடாது, வயலில் இருக்கிறவர் துணி எடுக்க வரக்கூடாது என்றால் ஆண்டவர் சொல்லுவார். அவர் மனுஷகுமாரன் வரும்போது எந்த நிமிஷத்திலும் ஆயத்தமாய் அவரோடு இணைந்து செயல்பட்டு ஆண்டவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்று பகிர்ந்து வாழ்வை நிறைவுபடுத்துவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, என் வாழ்விலை கூடவே இருக்கின்ற இம்மானுவேலரே, என்னுடைய வாழ்வின் தடைகளாக வருகின்ற பயங்கள், சந்தேகங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் ஆகிய கற்களை நீர் அகற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூடவே இருந்து உம்முடைய அன்பு கூட்டு உறவிலே, உடன்படிக்கை வாழ்க்கையிலே வேரூன்ற செய்து ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தில் வாழ்வின் ஒளியை பரப்புவதனால் தொடர்ந்து எங்களை வழிகாட்டி நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உள்ளத்திலே நிறைவான தம்முடைய மகிழ்ச்சியை கட்டளையிட்டருளும். இந்த உள்ளத்தில் உம்முடைய பொறுப்புகளை உணர்த்தி குறிக்கோள்களை காட்டி நிறைவு செய்யும் வகையிலே துணிவை தந்து பணிவோடு கூட உம்மை பின்பற்றி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு துணை தாரும். இயேசு மீட்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன்.